விருச்சிகராசி கம்யூனிகேஷன் யாரு? அவரும் சரிதான். 3 நாளுக்கு அதிபதி தானே. அப்ப குருவை பார்க்கிற சுக்கிரனை பார்க்கறதுனாலையும் சுக்கிரன் குருவை பார்க்கல. என்னங்க? சுக்கிரன் குருவை பார்க்கல, குரு தான் பார்க்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க எல்லாம் வெள்ளியா இருந்தாலும் இன்னும் இருந்து தங்கமாயிருவீங்கன்னு அர்த்தம். சரியா? இந்த இதுல எந்த கிரகம் யாராலையும் பார்க்கப்படாத நிலையில் இருக்கிற ஒரு கிரகம்? சொல்லுங்க பாப்போம். சந்திரன் தான் குரு கூட இருக்காருல்ல. ராகு கேது மட்டும் எந்த கிரக பார்வையும் வாங்கல. என்னங்க? அப்ப உங்களுக்கு விஷதோஷம் இல்லவே இல்லை. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற யாருக்கும் விஷதோஷம் இல்லை, விஷரோகம் இல்லை, விஷவத்தனம் இல்லை. அப்ப ராகு கேது மட்டும் மற்ற கிரகங்களுடைய பார்வையில இல்லை, இல்லைங்களா? சரி, இந்த ராகு கேது கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கிறவங்க யாரு? ராகு கேது கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கிற கிரகம் யாரு? குருவும் சந்திரன் தானம்மா. மீனத்துல ராகு இருந்தா ரிட்டாக்ரேட் பிளாட் இப்படித்தானே வருவாரு. அப்ப மீனத்திலிருந்து இப்படி வந்தா சரி இருக்கிற வீட்டுக்கு வருவாரு. அப்படி எப்படி வருவார்? ஆனா ரிஷபராசி இருக்கிற கிரகம் யாரோட தாக்குதலுக்கு ஆளாகல. அப்ப குரு புதனை பார்க்கிறார், புதன் குருவை பார்க்கிறார், இல்லையா? சூரியனும் புதனும் சேர்ந்தா என்ன யோகம்? புத ஆதித்ய யோகம், இல்லையா? புதன்கிறவரு ஜோதிடர், ஆதித்யன் கூட இருக்கிறதுனால யாருக்கு வந்தது? ஜோதிடத்துக்கு வந்தது. என்னங்க? புதன ஆதித்யன் கூட இருந்தனால ஜோதிடத்துக்கு வந்தது. ரைட், வெரி குட். அப்புறம் வாக்பளிதம் எப்படி வருது? வாக்பளிதம் தெளிவா ஸ்டார்டிங்கே சொன்ன. வாக்குல சனி இருக்காரு மகர லக்னத்துக்கு, இல்லையா? ராசிக்கு எங்க இருக்காரு? 10ல இருக்காரு. நம்ம சகோதரர் 10 பத்தி பேச இப்படித்தான் பேசியிருக்கணும். வாக்குல இருக்கிற சனி யாரை பார்க்கிறாரு? 10ஆம் பார்வை யாரை பார்க்கிறாரு? புதனை சூரியனையும் 10ஆம் பார்வை பார்க்கிறாரா? சரி, 3ஆம் பார்வை யார் வீடு? அந்த செவ்வாயை பார்க்கிறாரா? பார்க்கலையா? கடகத்தில் தானே செவ்வா. மகரத்துல சரி, கடகத்திற்கு செவ்வாய் பார்க்க மாட்டாரா? மகரம் யாரு? அங்கதான் நீங்க ஏமாறுறோம். என்னன்னா இந்த கிரகங்கள்லயே 2 வீடும் ஒரே கிரகத்துக்கு வர்றது சனிக்கு மட்டும்தான். புரியுதா? மகர கும்பம் 2 சனியோட வீடு. அவர் யாரை பார்க்கிறார்? அங்கிருந்து 10ஆம் பார்வையில எதை பார்க்கிறார்? புதன் சூரியன். அப்ப புதனை பார்க்கிறாரா இல்லையா? புதனும் சனியும் நண்பர்களா அல்லவா? அப்ப இந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா எல்லா கிரகமும் ஒன்னு லிங்க் பண்ணியே தான் இருக்குது. மறுபடியும் இப்படி ஒரு நாள் எடுக்க பார்க்கலாம், எடுக்க முடியுமான்னு. சரி, போட்டோம். இப்ப தசாபுத்தி எல்லாம் பாக்குறீங்கல்ல, இது ஆரம்பிக்கும் போது யாரு? ஒருத்தர் இன்னைக்கு கோச்சார் கணக்கு போட்டு பார்க்கறது இல்லை. தேச புத்தி, அந்தரம், அந்தராந்தரம், சூட்சமம், உள் சூட்சமம், பிராட சூட்சமம். ஒரு செயல் பிராட சூட்சமத்தில் தான் நடக்கும். 1.5 மணி நேரம் முகூர்த்தம் கொடுக்குறோம். எவ்வளோ நேரம் அந்த 3 முடிச்சு போடுவார்? 1.5 மணி நேரமா போடுவார். எவ்வளோ நேரம் போடலாம்? பொறுமையாக போட்டால் கூட எவ்வளோ நேரம் போடுவார். கொஞ்சம் கை நடுங்கும் ஆரம்பத்தில், ட்ரைனிங் இல்லாத ஆளாக இருந்தாருன்னா. இல்லைங்க, ட்ரைனிங் இல்லாத வந்தாட்டு கொஞ்சம் கை நடுங்க தான் செய்யும். ஆனால் அந்த 3 முடிச்சு போட எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ நீங்க திருந்த மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்க. 3 முடிச்சு அவரு போடக்கூடாது, 1 முடிச்சு தான் அவரு போடுவார். நாத்தனார் போடுவார். ஒரு முடிச்சு தான் அவரு போடுவார், பின்னால நாத்தனார் மீது 2 முடிச்சையும் போடுவாங்க. எவ்வளவு நேரம் ஆயிரமா? அந்த நேரம் பேசும். என்னங்க,
அந்த நேரம் என்ன உள்சூட்சமத்துல தான் வரும். அப்போ நம்ம திசையை எடுக்கும் போது ஒரு ஜாதகத்துக்கு ஒரு செயல் நடக்கும் போது என்னன்னு சொல்லணும். அப்ப இன்னைக்கு நமக்கு பிராண சூட்சம உள் சூட்சமம் என்ன இருக்குது? சுக்கிரன். நாளைக்கு சாயந்தரம் 5:57 வரைக்கும் இருக்குது. அப்ப சுக்கிரன் நட்பு வீட்டில் தானே இருக்காரு. அப்ப வெள்ளி கொடுத்தது சரிதானே. வீட்டோன்னு ஆட்சியில தான் இருக்காரு, அதுவும் சரிதானே. சரி, தங்கம் பார்த்திருந்தனால தங்கம் கொடுத்ததும் சரிதானே. தங்கம் சந்திரனோட சேர்ந்திருந்ததுனால பௌர்ணமி நாளில் கொடுத்ததும் சரிதானே. அது பார்த்தது ஜோசியத்தினால ஜோசியரை கொடுத்ததும் சரிதானே. ஞாயிற்றுக்கிழமை ஜோசியருக்கு புதனோட சேர்ந்ததுனால ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து மாநாடு வச்சதும் சரிதானே. ஜோதிடர் வந்து சின்ன விளையாட்டு அல்ல. இந்த ஒன்ன ஜோதிடத்தை கத்துக்கிட்டோம்னா இந்த உலகத்தில் எந்த மூலையும் நமக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. நீங்க ஒரு காலம் ஜோதிடர்னா குறை சொன்ன காலம் ஒன்று உண்டு, அதை அப்படியே மாற்றணும். பல வருஷங்களா மாற்றணும். இப்ப நான் சொல்லிட்டேன், அதை திரும்ப யார் சொல்லுவீங்க? இப்ப நான் சொன்னதை அப்படியே திரும்ப சொல்லணும். இப்ப நான் இப்ப சொல்லிட்டேனா இல்லையா, அதை அப்படியே ரிப்ளை பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. ரிஷபத்துல குருவும் சந்திரனும். ரைட். சூரியன் இணைஞ்சிருக்காரு. அந்த வீடு கொடுத்த சுக்கிரன் வந்து திரிகோணம் 9ல உட்கார்ந்திருக்காரு. அந்த சுக்கிரனை குரு பார்க்கறாரு. சனி வந்து காலையில நம்மளுக்கு இல்ல வரவல்ல, அவர் கும்பத்துல தான் இருக்காரு. சனி பாகிஸ்தானத்துல இருக்காரு. பேசி பழகணும் நீங்க, அதுக்காக தான் இந்த மாநாடு. தடுமாறவே கூடாது. ராகு கேது எந்த கிரகத்தாலையும் பார்க்கப்படாம இருக்கு சார். அதனால இன்னைக்கு எந்த ஒரு பாதகமும் கிடையாது. இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுற ராசி எது? விருச்சிக ராசி. விருச்சிக ராசி. விருச்சிக ராசி. அப்ப விருச்சிக ராசி வந்து இதெல்லாம் செஞ்சதுன்னா குரு விருச்சிக ராசியை பார்க்கிறாரு. அதனால அவரை குருவா ஏத்துக்கலாம் இல்ல. நான் கேட்டபோது மத்தியானம் தடுமாறுறீங்களே குரு யாருன்னு கேட்டதுக்கு நீங்க என்னோட ஜாதகத்துல இருக்கிற ஜென்ம குருவை கேக்குறீங்க. அப்படித்தான் வருவேன். ஓகே சார். அப்படி பார்த்தா தான் பலன் கரெக்டா இருக்கும். சரி போகட்டும். உங்க நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? ஆயில்யம். எத்தனாவது பாதம்? 4வது பாதம். 4வது பாதம். 4வது பாதம். எவ்வளவு போச்சு, எவ்வளவு இருந்தது? 4வது பாதத்துல 1 டிகிரி அந்த மாதிரி. சும்மா பேசுங்க, நீங்க பேசுறது எல்லாம் கேட்டா தீர்ந்து போச்சு. எல்லாரும் அவங்க பேசுற மாதிரியே நினைச்சுங்க. சொல்லுங்கம்மா, 4வது பாதத்துல எவ்வளவு போச்சு, எவ்வளவு இருந்தது? சரியா ஞாபகம் இல்ல சார். 2 டிகிரி 1 டிகிரியோ ஏதோ இருக்கும் சார். தெரியலையா? 4வது பாதத்துல 1 டிகிரி அந்த மாதிரி பிறக்கும்போது தெரியலன்னு சொல்லுங்க. எப்பவும் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரியலன்னு சொல்லிட்டா அதுக்கு ஒன்றும் வேலையே இல்லை. தெரியலன்னு சொல்லி பழகிட்டோம்னா ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு செயல் நடக்கிறது, ஒரு ஒரு இதுக்கு ஒரு கடி ஒரு பாகம் இருக்கு இல்லையா, எவ்வளவு நேரம்? நான் ஒரு பாகம் எவ்வளவு நேரம் வரும்? 4 நிமிஷம் வருமா? அப்ப இந்த 4வது பாதத்துல எவ்வளவு போச்சு, எவ்வளவு இருந்தது? தசாபுத்தி அல்ல. என்னங்க, அந்த கடக ராசியில உங்களுக்கு என்ன வேல்யூ இருந்தது அப்படின்னா அந்த நட்சத்திரம் எவ்வளவுல இருக்குதுன்னு தெரியணும். 4 பாதமும் அங்கதான் இருக்கும் இல்லையா? 4 பாதமும் அங்கதான் இருக்கும். 4வது பாதத்துல எங்க இருக்கும்? 4வது பாதத்துல சந்திரன் எங்க இருப்பார்? சந்திரன் மீனத்துல இருப்பாரு. நீங்க கேட்கவும் பயமா இருக்கு சார். எனக்கு பயமா இருக்கு கொஞ்சம். மீனத்துல இருப்பாரு சார், அம்சத்துல. 4வது பாதத்துல 9வது நட்சத்திரம். அது 3 நட்சத்திரமா இருக்க வேண்டியதானே? 3 நட்சத்திரத்துக்கு 12 வீடு, இன்னொரு 3 நட்சத்திரத்துக்கு 12 வீடு, இன்னொரு 3 நட்சத்திரம் 12 வீடு. ஒரு நட்சத்திரத்துக்கு நவாம்சத்துல 4 தானே? அப்ப உங்க நட்சத்திர அதிபதி எங்க இருப்பார்? 4ஆம் பாதத்துக்கு நவாம்சத்துல.
என்னவா இருப்பாரு? மீனத்துல நட்பா இருப்பார். ஆ? நட்பா இருப்பார். மீனம் புதனுக்கு நட்பு வீடா? புதனுக்கு நட்பு வீடு இல்லை சார். அப்ப நட்சத்திரத்துக்கு நட்பு வீடு இல்லை. ஆமா சார். ஆனா அதுல வந்த சந்திரனுக்கு அது நட்பு வீடு இல்லையா? ஆமா சார். அப்படி எடுத்துக்கிட்டாதான் பலன் சரியா வரும். எப்பவுமே ஒரு ஜாதகத்துக்கு ஒரு செயல் நடக்கிற நேரம் தான் ரொம்ப முக்கியம். அந்த செயல் 1.5 மணி நேரம் நம்ம முகூர்த்தம் கொடுத்ததுனால 1.5 மணி நேரம் நடக்காது இல்லையா? முக்கால் நாளைக்கு தானே வாசே நடக்கும். முக்கால் நாளைக்குல 5.75, 3.25. ஏன் 3.25 வச்சாங்க, 5.25 வச்சாங்க? ஒருத்தராவது எடுத்தவனா அதை சிந்திக்கணும். அந்த வீடு இந்த வீடு எந்த வீடு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். நல்லா கவனமா பாருங்க. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம். ஜனனி ஜென்மன்னா 1, சௌக்கியம்னா 4. ஜனனி ஜென்ம சௌக்கியானம். வர்த்தனி மனை குடும்பம். குலசம்பதம் 7ஆம் இடம். வர்த்தனின்னா யாரு? மனைவி. குலம்னா என்ன? 2. வர்த்தனி குலசம்பதம். பதவி பூர்வ புண்ணியானம். எந்தெந்த வீடெல்லாம் வந்துருச்சு? இப்ப இதுல ஜனனி ஜென்மம் 1 வந்தாச்சு, வர்த்தனி 7 வந்தாச்சு, குடும்பம் 2 வந்தாச்சு, பதவி 5 வந்தாச்சு, பதவி பூர்வ புண்ணியம் 5 வந்தாச்சு, பதவிக்கு 10 வந்தாச்சு. ஒரு ஜாதகத்தில் எடுத்தோட இந்த வீடுகளை தான் முதல் பார்க்கணும். அதுக்கு தான் அந்த பாட்டில் அதை சொல்லிட்டாங்க. நீ ஒரு ஜாதகத்தை எடுத்தோட முதல் லக்கணத்தை பாரு.